வணக்கம். பாலமுருகன். இருந்தும் பீகாரில் தேர்தல் வந்தாலும் வந்துச்சு. இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த எலெக்ஷன் வகையறாக்கள் எல்லாமே ஏற்கனவே நாம் செஞ்ச மாய்மால வெற்றிகளை யூஸ் பண்ணி இங்கே ரொம்ப ஈஸியாக பீகாரை அள்ளிக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பகல் கனவு இருக்குது பார்த்தீங்களா. ஏற்கனவே போட்ட கனவோடு சேர்த்து இந்த கனவையும் சேர்த்து மிகப்பெரிய அளவுக்கு பீகார் அள்ளிக்கிட்டு போயிட்டோம்னா 40 ஆண்டுகளுக்கு இனிமே எங்களை அசைக்கக்கூட முடியாதுன்னு சொல்லி இந்த தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமித்ஷா சொன்னார். அப்படியே வெடிகுண்டை எடுத்து வீசிட்டு அப்படி நமது ராகுல். அதனுடைய விளைவு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சமூக நீதி தலைவர்களும் ஒன்று கூடி பீகாருடைய பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய எழுச்சி அலையை எங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. கடைசியாக ராகுல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வரவில்லை, உங்களது ஓட்டு திருடு போய் கொண்டிருக்கிறது, உங்கள் ஓட்டை களவாடி கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி, ஆகையால் அந்த ஓட்டு களவாணிகள்கிட்ட நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள்னு சொல்லவும், சும்மா ரஜினி படத்தில் சொல்கிற மாதிரி அதிருதில்லைங்கிற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதிரிக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். கடந்த 27ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்து ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஸ்பீச்சை கொடுத்துட்டு போனார். அது இந்திய அளவில் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறுச்சு. இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களும் சரி, பீகாரில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களும் சரி, வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய மொழி சித உணர்வை கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க ஒரு பீகாரியை தமிழ்நாட்டுக்காரரை கொண்டு பேச வரலாமான்னு சொல்லி ஓவராலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே கூடிய பீகார் மக்களுக்கு எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை. அதனால் அடுத்து குண்டர்களை இறக்கி விட்டு காங்கிரஸ் அலுவலகங்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறது, என்ன வேணாலும் பண்ணுறது, கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி கலாட்டா வேலையெல்லாம் சீப்பான வேலைகளை ஃபுல்லாக செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கும் பல்பு கொடுக்குற மாதிரி கலாட்டா நேராக ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்கும்போது கலாட்டா பண்ண வந்தவங்களெல்லாம் வர சொல்லி, இந்த சாக்லேட் வச்சுக்கோ, நீ ஒரு சாக்லேட், உன்னை ஏவி விட்டு உனக்கு ஒரு சாக்லேட் வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி விட்டார். இது பெரிய காமெடி பீஸாக மாற்றவும் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுத்து அங்கே இருக்கக்கூடிய நகர்வுகள் பீகாருக்கு மட்டுமானதாக இல்லை, ஒட்டுமொத்த சோசியல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்தியாவில் கூடிய லீடர்ஸுக்கும் அந்த மாநிலங்களுக்குமானதாக மாறிட்டு வருது. ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான ரூல்ஸ் என்ன தெரியுமா? 3 பேர் தான் இருக்கணும். அதில் யார் இருக்குன்னு, ஒருவர் பிஜேபிக்கு ஆதரவானவரா, ஒருவர் ஆளுங்கட்சி, இன்னொருத்தர் யார் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, இன்னொருத்தர் யார் எதிர்கட்சி தலைவர். இது 3 தான் பேசிக்காக இருக்கக்கூடிய ரூல்ஸ். அவசரமாக இந்த பிஜேபி ஜண்டாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்டில் கூடிய சட்டத்தை மாற்றி அமைச்சிட்டு அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை தூக்கி வெளியில் போட்டுட்டு அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய 2 பேர்த்த கொண்டு உட்கார வச்சுட்டு, அதுவும் எப்படி கேட்டது, தேர்தல் ஆணையம் இவங்க சொல்கிற தேர்தல் ஆணையராக அவங்களே வச்சுக்கக்கூடிய ஆட்கள் 3 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு யாரும் உள்ளே எங்களுக்கு நாட்டாமல் பண்ணக்கூடாதுங்கிற லெவலில் சட்டத்தை மாற்றி வச்சுட்டாங்க. அடுத்து சொந்த மண்ணில் வாழ்ந்த மக்களையே வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதை விட பயங்கரவாதம் வேறு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் கேட்டது அங்கே மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. 2வது, ஜனநாயகத்தில் படுகொலை செய்வோருடைய மார்பில் தைத்த வேல் போல உள்ளது இந்த 2வது கேள்வி. ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைங்கிறது ஒரு ஓட்டை களவாடுவது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் கமிஷனு இன்னும் 40 ஆண்டுகளுக்கு நாங்கள் இந்த கவர்மெண்ட்டை அசைக்க முடியாது சொல்லும் போதே ஆரம்பத்திலேயே இவங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காங்கங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட போய் அம்பலப்படுத்தினதில் இருந்து நம்ம தலைவர்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய அந்த அதிரடி இருக்குது பார்த்தீங்களா, சரவெடியாக, இப்போ அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நமது ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு மோசடிகளையும் அம்பலப்படுத்தி கொண்டிருப்பது என்றால் அதற்கு தேர்தல் ஆணையம் முறையாக ஒரு பதில் சொல்கிறதுக்கான வக்கு அவங்களுக்கு கிடையாது. அதனால் செய்தியாளர்கள் சந்திக்கும் போதும் கூட உங்களில் எத்தனை பேர் ஓபிசி அப்படிங்கிற வார்த்தையை மிக தெளிவாக ராகுல் காந்தி கேட்குறாரு. ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையே 3க்கும் 97க்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. எப்படி உத்தரப்பிரதேசத்தில் மொட்டையன் சாமியார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா,
20க்கும் 80க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லி முஸ்லீம்ஸ் 20 பேர், ஹிந்துக்கள் 80 பேர் பிரித்தாங்களோ அதே பாணியை இவர் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு 3க்கு நீங்கள் 3 பேரா அல்லது 97 பேரா அப்படின்னு கேட்கும்போது ஓபிசியில் எத்தனை பேர் பிரதமருடைய அலுவலகத்தில் உயர் பதவியில் இன்றைக்கி இருக்கிறாங்க, துறை செயலாளர்களாக இருக்காங்க கேட்டிங்கன்னா 0 தான். அந்த 3% இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தான் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்த குண்டை போட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தனி மனிதன்ட்டையும் சமூக நீதி தீ அங்கே பட்டு எரிய கொண்டிருக்கு. அதனால் ஒரு காலத்தில் சமூக நீதியின் குரலாக இருந்தவர் யார்? பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார். அவர் சூழ்நிலை கைதியாகி பதவி நாட்கள் தன்னை விட்டு போகக்கூடாங்கிறதுக்காக அங்கிட்டும் இங்கிட்டும் நிதிஷ்குமார் என்ன குமார் ஆகிட்டார், பல்டி குமார் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல. பீகாரை மையப்படுத்தி இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்கும்போது பீகாரில் இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் எங்கேயாவது எந்த இடத்துலையாவது முகத்தை காட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு சைலண்ட் பேர் வழியாக மாறிட்டார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த முறை தோல்வி என்பதை விட எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்பதை விட எந்த ஒரு வாக்கும் திருட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இந்தியா வரலாற்றிலேயே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள்கிட்ட போய் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்குறத விட்டுவிட்டு உங்கள் வாக்கை நீங்கள் காப்பாற்றிக்கங்க, உங்கள் வாக்கை திருடுறதுக்கு இங்கே பெரிய கும்பலே இருக்காங்க, அதுவும் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரதமர்னு சொல்கிற ஆளிலிருந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு போடுங்கன்னு சொல்கிறவங்க வரைக்கும், அதாவது முழுக்க மலமுழுங்கிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை சொல்ல பீகாரோடைய எழுச்சி மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. அது இந்தியா முழுக்க வந்துக்கிட்டு அது அகன்று விரிந்து வரக்கூடிய விஷயம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து போட்டிருக்கக்கூடிய அடுத்த வெடிகுண்டு இன்னும் 6 மாதங்களில் 40 தொகுதிகள்லையும் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 தொகுதி 60 80 தொகுதிகளில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எவ்வளவு தூரம் இந்த ஓட்டு திருட்டு நடத்தினாங்க அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியை நாங்கள் கையில் எடுப்போம், அதை வெளியிடுவோம் சொல்லவும். ஒட்டு மொத்தமாக ஆடி போயிருக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வட்டாரம். யானைன்னு தன்னை மிகப்பெரிய சிறுகூட தும்பிக்கி நீட்டி முளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த யானை பிள்ளிரிக்கிட்டு இந்த யானையோடைய காதுக்குள்ளே நுழைஞ்ச எறும்பு இருக்குது பார்த்தீங்களா, கட்டெரும்பா இன்றைக்கி ராகுல் காந்தி அந்த மண்டை மிகப்பெரிய ஆணவ மண்டையை பிடிச்ச ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அது இந்தியா முழுக்க இதோடைய விஷயம் போய் சேரணும். ஏன்னா பாசிசம் மட்டும் உள்ள நுழைஞ்சு தன்னை ஸ்ட்ராங்காக நிரூபிச்சுன்னா ஒட்டு மொத்தமாக மனித குலத்தையே அது நாசம் பண்ணி விட்டுருங்கிறது நமக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாறுகள் உணர்த்துது. அந்த மாதிரி பாசிச புயலாக இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் எல்லாமே ஒரு கை பார்க்கறதுக்கு வரும்போது ஒரு கள போர் வீரனாகவும் ஒரு மிகப்பெரிய வாதாடக்கூடிய வழக்கறிஞராகவும் ராகுல் காந்தி கிடச்சிருக்குது. நமக்கு வரலாற்றில் கிடச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும்.